அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் நண்பன் பின். இல்லைங்கோ நம்ம தருமபுரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய பாப்பிரெட்டிப்பட்டி அருகில் வாணியாறு டேம், அதாவது வாணியாறு அணை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நீர்த்தேக்கம் இருக்குது. அந்த நீர்த்தேக்கத்துக்கு தான் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்தோம். ஏன்னா நீங்கள் பார்த்துருப்பீங்க, யூடியூப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டா திறந்தீங்கனாலே ஆற்றுல தண்ணி போகுது, வாய்க்காலில் தண்ணி போகுதுன்னு நிறையா பதிவு பார்த்துருப்பீங்க. சரி, என்ன தான் தண்ணி வருதா என்னன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அணைக்கு போனேன். இந்த வாணியாறு அணையில் தண்ணீர் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் தான் இருக்குது. ஏன்னா வெயில் காலன்றதுனால மழையும் ரொம்ப நாளாக பெய்யாதனால அணையில் வந்து தண்ணி இல்லை. அணையில் நீங்கள் தண்ணீர் திறந்துக்கிட்டு இருக்கிறாங்க. பரவாயில்ல, தண்ணி நல்லாவே ஓரளவுக்கு வாய்க்காலில் போகுது. கிட்டத்தட்ட ஒரு அங்கே நிற்கிறாங்க பார்த்தீங்களா, ஒரு ஆள் ஒரு இடுப்பு அளவுக்கு மேலே கொஞ்சம் போகுது. நல்லா தான் இருந்தது. இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் குளிச்சுக்கிட்டு குடும்பமாக நண்பர்களோட குளிச்சுக்கிட்டு மகிழ்ச்சியாக தன்னுடைய நேரம் வந்து பண்ணிக்கிறாங்க. அடிக்கிற வெயிலுக்கு இந்த மாதிரி எங்கேயாவது நீர்நிலை ஏறி மக்கள் வந்து உண்மையாலுமே அலைஞ்சு கொண்டு தான் இருக்கிறாங்க. வந்து நம்ம மறுக்கிறதுக்கு இல்லை. ஏன்னா ஒன்றுனா மாறி வருகின்ற காலநிலை மாற்றம், அதாவது இயற்கையை அழித்து மரங்களை வெட்டி மலைகளை வெட்டி காலநிலையை நம்ம மாற்றிட்டோம். இயற்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா வாய்ப்பு இல்லாதனால காலநிலைக்கு வெப்பநிலை அதிகரிக்கிறதுக்கு பல காரணங்கள் இருக்குது. அதில் முதலாவது காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா மரங்கள் வெட்டப்படுவது, பாறைகளை வெட்டி அதுக்கு அடுத்ததான் அதுக்கப்புறம் பெரிய பெரிய தொழிற்சாலைகள் அந்த மாதிரியான இயற்கையை அழிக்கிறது. இந்த மாதிரி பல காரணங்களுக்காக இந்த இயற்கையை வந்து அதாவது மரம் வந்து யாரும் வளர்க்கப்படுறதில்லை. ஆனால் மரத்தில் இருந்து வரக்கூடிய இந்த வெயில் ரொம்ப அதிகமாக இருக்கிறதுனால இந்த மாதிரி செய்தி மக்கள் வந்து உண்மையாலுமே அந்த அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்காக அதிகரிச்சுட்டு இருக்குது. இதனால பாப்பிரெட்டிப்பட்டி சுற்று வட்டாரம் வந்து அப்படிங்க இதெல்லாம் இந்த மாதிரி ஆற்றுல குளத்துல மட்டுமே தண்ணி எங்கே போனீங்கன்னா வெயில் காலத்தில் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி மக்களுக்கு ஆக இதில் வந்து நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது இயற்கையை வந்து பாதுகாக்கணும். மரங்களை நம்ம நட்டு வளர்க்கணும். நீர்நிலைகளை பாதுகாக்கணும். ஏன்னா மரங்கள் நிறையா இருந்துச்சுன்னா மட்டும்தான் மழைப்பொழிவு வந்து நல்லா இருக்கும், பரவாயில்ல குளிர்ச்சியாக இருக்கும். வெயிலும் வந்து பார்த்திங்கன்னா கட்டுப்படுத்தலாம். நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, மரங்களை உங்கள் வீட்டு அருகில் கிடைக்கக்கூடிய இடங்களில் மரங்களை நட்டு வளங்க. இயற்கையோடு இருந்து அனுபவிங்க. இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பெட்டியில் தெரிவிங்க. நன்றி, வணக்கம்.